ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம சிவகார்த்திகேயன் கூட காமெடி ஆக்டர் சூரி நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறேன். ஒன்று இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க, மொத்தம் 8 படங்கள் நடிச்சிருக்காப்புல நம்ம சிவகார்த்திகேயன் கூட காமெடி ஆக்டர் சூரி. இந்த படங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆக்டர் சிவகார்த்திகேயன் கூட காமெடி ஆக்டர் சூரி நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகேயனுடைய 27வது வயசில் மனங்குத்தி பறவை படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் கூட காமெடி ஆக்டர் சூரி செம சூப்பராகவே காமெடி பண்ணியிருக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் எழில் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இதில் செம சூப்பராகவே காமெடி பண்ணியிருக்காப்புல நம்ம சூரியும் நம்ம எஸ்கேவும். இந்த படம் எப்படி இருக்குது? இந்த படத்தில் நம்ம எஸ்கேவும் சூரியும் நடித்த காமெடி சீனில் உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது படமாக 2013ஆம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகேயனுடைய 22வது வயசில் ரிலீஸ் ஆன கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்தில் காமெடி ஆக்டர் சூரி தான் எஸ்கே கூட சேர்ந்து நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை பாண்டியராஜ் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் ரெஜினா வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல நம்ம சிவகார்த்திகேயன் கூட. இதில் உள்ள காமெடி எப்படி இருக்குது, நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் காமெடி இதில் எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது படம் பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகேயனுடைய 28வது வயசில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் நம்ம சிவகார்த்திகேயனும் காமெடி ஆக்டர் சூரியும் சூப்பராகவே காமெடி பண்ணியிருக்காப்புலங்க. இதில் உள்ள காமெடி சீன் எல்லாமே செம சூப்பராகவே அமைஞ்சிருக்கு நம்ம எஸ்கே. இந்த படத்தை டாக்டர் பொன்ராம் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இல்லை ஸ்ரீதிவ்யா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இதில் உள்ள காமெடி சீன் ஒவ்வொன்றும் செம சூப்பராகவே அமைஞ்சிருக்குங்க. இதில் சூரி எஸ்கே உடைய காமெடியில் உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாலாவது படத்தை பற்றி பார்த்துலாம். நாலாவது படம் 2016ஆம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகேயனுடைய 31வது வயசில் ரஜினி முருகன் படம் தாங்க. இந்த படத்துலையும் நம்ம சூரி தான் காமெடி ஆக்டராக நடிச்சிருக்காப்புல நம்ம சிவகார்த்திகேயன் கூட. இந்த படத்தை டாக்டர் பொன்ராம் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இல்லை கீர்த்தி சுரேஷ் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புலங்க. இதில் காமெடி சீன் எல்லாமே செம சூப்பராகவே அமைஞ்சிருக்குங்க. இந்த படத்தில் நம்ம எஸ்கே சூரி காமெடி சீனில் எந்த சீன் உங்களுக்கு பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு, செம சூப்பராக சிரிப்பு விதமாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்துடலாம். அஞ்சாவது படம் 2018ஆம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகேயனுடைய 33வது வயசில் சீமராஜா படம் தாங்க. சீமராஜா படத்தில் நம்ம சூரி 5வது முறையாக காமெடியில் நடிச்சிருக்காப்புல நம்ம எஸ்கே கூட. இந்த படத்தை பொன்ராம் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இல்லை நம்ம சமந்தா வந்து கதாநாயகி நடிச்சிருக்காப்புல நம்ம எஸ்கேக்கு. இந்த படத்தில் சூரி சிவகார்த்திகேயன் காமெடியில் எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை செம பெஸ்ட்டான சீன்லாம் அமைஞ்சிருக்குங்க நம்ம சூரிக்கும் நம்ம எஸ்கேக்கும். அந்த சீன்களில் உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆறாவது படத்தை பற்றி பார்த்துலாம். ஆறாவது படம் 2019ஆம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகேயனுடைய 34வது வயசில் நம்ம வீட்டு பிள்ளை அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் 6வது முறையாக நம்ம எஸ்கே கூட சூரி காமெடி ஆக்டராக நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டாக்டர் பாண்டியராஜ் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் அனு இமான்வேல் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல நம்ம எஸ்கே கூட. இதில் நம்ம சூரி எஸ்கே காமெடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏழாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ஏழாவது படம் 2022ஆம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகேயனுடைய 37வது வயசில் டான் படம் தாங்க. டான் படத்தில் சூரி செம சூப்பராகவே காமெடி பண்ணிக்காப்புல நம்ம எஸ்கே கூட. இந்த படத்தை சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இல்லை பிரியங்கா அருண்மோகன் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம சூரி வந்து கேமராமேனாக சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல நம்ம சிவகார்த்திகேயன் கூட. இதில் காமெடியில் உங்களுக்கு எந்த காமெடி உங்களுக்கு பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு, பெஸ்ட்டாக பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எட்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம். எட்டாவது படம் 2022ஆம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகேயனுடைய 37வது வயசில் ரிலீஸ் ஆன பிரின்சஸ் படம் தாங்க. இந்த படத்துலையும் சூரி தான் நடிச்சிருக்காப்புல நம்ம சிவகார்த்திகேயன் கூட காமெடி ஆக்டராக. இந்த படத்தை கேவி அனுதீப் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்தில் மரியா அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம சூரியனுடைய காமெடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் கூட 8 படங்கள் நடிச்சிருக்காப்புல காமெடி ஆக்டர் சூரி. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த சீன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.